தொடர்ந்து டாக்டர் முத்துமணி, இப்ப ஒமைக்ரான் பரவல் விஞ்ஞானிகள் ஆய்வாளர்களின் கணிப்பை தாண்டி அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வரதா எப்படி பார்க்கலாம்? இப்ப அமெரிக்கால இருந்து நீங்க இணையறீங்க. கொரோனா பரவல் அதிகமானதுல இருந்து கடந்த 2 ஆண்டுகளா அதிக பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான நாடா அமெரிக்கா இருந்துகிட்டு வருது. நேற்று கூட 6 லட்சம் புதிய கேஸ் அங்க பதிவானதா கூட செய்திகள்ல நம்மால அறிய முடியுது. அங்க என்ன விதமான பாதிப்புகள் இருக்கு? குறிப்பா உங்களை போன்ற ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் கணிப்பை தாண்டி இந்த பரவல் அதிகமா இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? வணக்கங்க. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலா நான் முன்னாடி சொன்னது போல ஆக்சுவலா இந்த ஆர்என்ஏ இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இந்த மியூட்டேஷன், அதாவது இந்த வேரியேஷன் சொல்றீங்களா, வேரியன்ஸ் சொல்றீங்களா, அது எல்லாமே காமன் தான். அதாவது as a scientist நாங்க இதெல்லாம் ஒரு வித்தியாசமா பார்க்கல. ஏன்னா இது நடக்கக்கூடியதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவில இதுவரை ஒரு 4000 மியூட்டேஷன் நடந்திருக்கு. அது மாதிரியே இந்த வைரஸ்ல வந்துகிட்டு இருக்கு. இது இப்ப பேண்டமிக்னால லைக் எல்லாருமே ரொம்ப ஒரி பண்றோம். மெயினா அமெரிக்கால பாத்தீங்கன்னா இந்த நியூ வேரியன்ட் வந்திருக்க நேரம் மோஸ்ட்லி அன்வேக்சினேட்டட், அதாவது யாரும் வேக்சின் எடுக்காதவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கு. அது ஸ்டாட்டிஸ்டிக்கலாவும் சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண. ஆக்சுவலா இது காரணம் என்னன்னா இந்த நியூ அவுட் பிரேக் சீசனல் ஆல்சோ. லைக் இப்ப என்னன்னா இப்ப கோல்டு சீசன் அமெரிக்கால ஸ்னோ டெம்பரேச்சர் ரொம்ப லோவா இருக்கு. இது வைரஸுக்கு ரொம்ப ஃபேவர், லைக் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. ரெண்டாவது செகண்ட் அனதர் வைரஸ், அதாவது ஃப்ளூ வைரஸ் ஆல்சோ இது ஒரே நேரத்தில் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அப்ப பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமா இருக்கு. இப்ப இந்த மெயினா இந்த ஒமிக்ரான் அதிகமா பரவுறது அன்வேக்சினேட்டட், அதாவது தடுப்பூசி எடுக்காதவங்கள்ட்ட தான் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. எடுத்தவங்கள்ட்ட பரவுனதெல்லாம் கொஞ்சம்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதும், ஆனா அவங்க டிசீஸ் வரல. அதான் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா நீங்க என்ன வேக்சின் எடுத்தீங்கன்னா, மடோனா எடுத்தாலும் பைசர் எடுத்தாலும் எந்த வேக்சின், கோவிஷீல்டு கோவேக்சின் எடுத்தா கூட இன்ஃபெக்ஷன் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா உங்களுக்கு டிசீஸ் வராது. அதாவது வேக்சினேட் எடுத்தவங்களுக்கு டிசீஸ் வராது, வேக்சின் எடுக்காதவங்களுக்கு டிசீஸ் வரும். அதாவது லங்கு பாதிக்கும். இப்போ அந்த மாதிரி தான் நிறைய வந்திருக்கு. ரெண்டாவது கம்பேர் டு ப்ரீவியஸ், அதாவது செகண்ட் வேவ்னு சொல்லுவாங்க, டெல்டா வேரியேஷன், அதை காட்டிலும் இது மைல்டா தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பரவல் இருக்கும் நீங்க கணிச்சிருந்தீங்களா? நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா ஒமிக்ரான் பரவல்ங்கிறது டெல்டாவோட ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. இந்தியாலையும் அதிகமான பரவல். நேற்று மட்டுமே கொரோனா பாதிப்பு தொடங்கினதுல இருந்து அந்த ஒரே நாள்ல 18 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பது. நேற்று தான் மிக அதிகமான பாதிப்பு எண்ணிக்கையும் பதிவாயிருக்கு கொரோனா வந்ததுல இருந்து. இந்த பரவல் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? உங்களை போன்ற ஆய்வாளர்கள் கணிக்க முடிஞ்சதா? முடியும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்க, ஆக்சுவலா இது பண்டிகை காலம், அது ஹாலிடேஸ் டைம். லைக் இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் வந்தது, அதுக்கடுத்து நியூ இயர் கெட் டுகெதர், ஃபேமிலி கெட் டுகெதர் இந்த நேரத்துல காமனா நடக்கும். ஏன்னா இந்த லாஸ்ட் 20 டேஸா யூஎஸ்ல பிரிட்டி மச் எல்லாமே ஹாலிடேஸ். லைக் எல்லாருமே லைக் ஃபேமிலி டுகெதர், லைக் ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர், லைக் எல்லாருமே இருக்கப்ப பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்ப்ரெடிங் அதிகமா இருக்கு, காரணம் இருக்கு. பிளஸ் இந்த நேரம் தான் டிராவலர்ஸ் ஆல்சோ, லைக் த்ரூ பிளேன் ஆர் த்ரூ கார்ல நிறைய டிராவல் பண்றது ஒரு இடத்துல இருந்து. அதாவது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்து இப்ப ரிலீஸ் ஆனதுனால மக்கள் கொஞ்சம் ஃப்ரீயா மூவ் பண்றாங்க. சோ அதனால எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த சீசனல் கட்டாயம் ஸ்ப்ரெட்டோட நம்பிக்கை அதிகமா இருக்குன்றது எல்லாரோட கணிப்பு தான். நாட் ஒன்லி சயின்டிஸ்ட், ஈவன் பொலிட்டிஷியன் எல்லாருமே கணிச்சிருந்தா வார்ன் பண்ணாங்க, எல்லாரும் வேக்சின் எடுங்க வேக்சின் எடுன்னு சொல்றாங்க. ஆனா யூஎஸ்ல சில ஸ்டேட்ல இன்னும் ஒரு லெஸ் தென் 40% 45% தான் வேக்சினேஷனே எடுத்திருக்காங்க. இவன் எல்லாமே இருந்தும் இவ்வளவு அவைலபிலிட்டி வேக்சின் இங்க எல்லா ஸ்டோர்லயும் எந்த கடையிலையும் போய் கேட்டாலும் வேக்சின் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் எடுக்கிறதுக்கு ஆள்கள் இங்க தே ஆர் நாட் ரெடி ஃபார் தட். சோ அதனால இந்த இது எதிர்பார்த்தது தான் இந்த மாதிரி சீசன் வரும். இது காரணம் உங்களுக்கு தெரியும், நீங்க ஆப்பிரிக்கால முதல்ல இந்த வைரஸ் இந்த வேரியன்ட் அவுட் பிரேக் வந்தது. அது காரணம் என்னன்னா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியாவை எடுத்துக்கிறோம். இந்தியால pretty much I think 40% 40 to 50% வேக்சினேட் பண்ணிருக்காங்க. யூஎஸ்ல அந்த மாதிரி ஓவரால் பாப்புலேஷன்ல. ஆனா ஆப்பிரிக்கால லெஸ் தென் 20% தான் வேக்சினேட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆகுனா, வைரஸ் அது வைரஸ் ஒரு ஹியூமன் மாதிரி நான் நினைச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின், தன்னை மாத்திக்கணும். அதாவது அது திருப்பி இன்ஃபெக்ஷன் நடக்கிறப்ப மியூட்டேஷன் நடக்கத்தான் செய்யும். இது ஆர்என்ஏ வைரஸ். ஏன்னா அது தன்னை மாற்றிக்கிட்டு அந்த இடத்துல புது இடத்துல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க, டார்வினோட இது. அது புது இடத்துல தன்னை உருவங்களை மாற்றிக்கிட்டு, ஏன்னா அதை அடாப்ட் ஆகணும். அதனாலதான் அந்த ஏரியால அதிகமான இந்த வைரஸ் பரவுனது. அப்ப டிராவலர்ஸ் யூகேக்கு வந்தாங்க. ஏன்னா நீ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து யூகேக்கு அதிகமான பிளைட்ஸ் போறது, கம்யூனிகேஷன் அதிகமான உண்டு. சோ அதனால பரவினது. இப்ப சயின்டிபிக் டேட்டா நல்லா கிளியராவே சொல்லுது, இந்த வைரஸ் வேக்சினேட் பண்ணவங்கள அவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கலைன்றதுதான் உண்மை. டேட்டா கிளினிக்கலா எல்லா டேட்டாமே வந்திருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுப்பிரமணியன், உங்க இணைப்பு சரியாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப 3வது அலையை நோக்கி நாம